இப்படி ஒரு ரூட்டை மிஸ் பண்ணிட்டேடான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு அஷி கிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. அம்ரித் பாரத் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஆகிருக்கு, பலன்னு ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. என்னடா திடீர்னு செங்கல்பட்டு வந்தேன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தா தெரியும், சம்பவம் மேலே சம்பவம் ஆச்சு. என்னால் முடியல, பயங்கரமாக மூச்சு வாங்குது, கையெல்லாம் வலிக்குது. அது என்ன நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை சொல்ல ஆரம்பிச்சா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போய்டும் இன்ட்ரோ. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நான் டச் பண்ணாத ரூட்டு, நானும் ட்ராவல் பண்ணாத ரூட்டை இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, பட் மோஸ்ட்டாக அந்த பேர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா வயா திருமால்பூர் காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் போகிற ரூட்டுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலைல 8:20க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம அதில் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போக போகிறோம். ஸோ டிக்கெட் இனிமேல் தான் போய் எடுக்கணும். டைம் நச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆச்சு. நான் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை கண்டினியூவாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வண்டியில் ஏறி உட்காந்தாச்சுங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேர் EMI லோக்கல் ட்ரெயினுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறேன். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ டிக்கெட் ஃபேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்கிறேன். சரியாக ஒரு 3 நிமிஷம் டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செங்கல்பட்டுலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே செங்கல்பட்டுலேருந்து வெளியே, அதாவது இந்த 1th பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் திருமால்பூர் இந்த ரூட்டுக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது டேரெக்டாக அந்த லைனில் போய்டும். எக்மூர் போகிற லைன் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் அப்படியே பிரிஞ்சிருங்க. ஸோ நம்ம இந்த ரூட்டில் கண்டினியூ பண்ணலாம். முடி இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க கீழே கமெண்ட்டில். லாஸ்ட் வீடியோ ஒருத்தர் ஜென்டில்மேன் கமெண்ட் போட்டிருந்தாப்புல, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம். அந்த விளாகில் நடந்த சம்பவம் தான். கைஸ், இந்த லைன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வழியாக சென்னை எக்மூர் போகிறதுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூட்டில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம், நம்மளோட காஞ்சிபுரம் அரக்கோணம் ரூட்டில். ஸோ அங்கே ஏதோ ஒரு வண்டி உள்ளே வருதுங்க, என்ன வண்டின்னு தெரில. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் லைன் தாங்க. சூப்பராக இருக்கும். சீனரி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா மார்னிங் டைம் தானே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது சண்டேங்க. பட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஓடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஆஃபீஸ் பீப்புள் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்படி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அங்கிட்டிருந்து வர ரூட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குன்றத. ஒரு 5 நிமிஷம் டிலேவாக பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறோம். வர ரூட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. டிலேவோட பார்த்தீங்கன்னா வில்லியம்பாக்கம்ன்றது வந்திருக்கோங்க. இங்கேயுமே அதே மாதிரி ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறேன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூட்டு. சரி, என்னடா இது சென்னைக்குள்ளே இப்படி ஒரு ரூட்டை, சென்னைக்குள்ளேன்னு சொல்ல முடியாது, இப்படி ஒரு ரூட்டை மிஸ் பண்ணிட்டேடான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. சரி வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரூட்டை.
நான் இப்போ ஒரு ட்ரெயினை கேப்சர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த லக்ஸரி ட்ரெயினில் அது ஒன்றுங்க, லக்ஸரி ப்ளஸ் ப்ரீமியம் ட்ரெயினில் அது ஒன்றுங்க. த கோல்டன் சேரியட் தாங்க அந்த ட்ரெயினோட நேமு. ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான், ட்ரெயினுக்குள்ளே 5 ஸ்டார் ஹோட்டல்னால் அது அந்த ட்ரெயின் தான். கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினில் ஒரு டிக்கெட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெயினை பார்க்கறது தான். நாங்கள் 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு 4 லட்ச ரூபா ஒரு டிக்கெட் இருக்கக்கூடிய ட்ரெயினை வந்து நாங்கள் இங்கேருந்து கேப்சர் பண்ணோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் இது வரைக்கும் கேப்சர் பண்ணதில்லை. மகாராஜா எக்ஸ்பிரஸோட ரேக்ஸ் மட்டும் ஒரு வாட்டி நான் வந்து சென்னையில் ஒரு இடத்துல பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மும்பையில் பார்த்தேன், அப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சது மகாராஜா எக்ஸ்பிரஸ், அப்புறம் தான் டெக்கன் ஒடிசி, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் தெரியும். பட் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு லக்ஸரி அண்ட் ப்ரீமியம் ட்ரெயினை கேப்சர் பண்ணிக்கேன். நீங்கள் யார் உங்கள் யாருக்கெல்லாம் எத்தனை பேருக்குலாம் தெரியும்? ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட இன்டீரியர் பிக்ஸ்லாம் இருந்தால் நான் மறக்காமல் இங்கேயே ஆட் பண்ணுறஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 50 நிமிஷம் கழித்து பாலூர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ நிறையா, அதாவது நம்மளை போட்டு வச்சு கிராசிங் விட்டுருந்தாங்க. லாஸ்ட்டாக யார் வந்துருந்துச்சா, திருப்பதிலேருந்து பாண்டிச்சேரி போகிற மெமுவால் ஜன்ஷாப்தே கன்வெர்ட் பண்ணேன். இவனுக்கும் கன்வெர்ஷன் இருக்குது, ஏன்னா ரேக் ஷேரிங் ஓடுது. நம்ம வண்டியோட அவனுக்கு ரேக் ஷேரிங் தான். ஸோ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, உட்கிரிஸ் ரேக் கொடுத்துருக்காங்க, 4 ரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜன்ஷாப்தி ரேக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த ட்ரெயினில் கொடுத்தா தாராளமாக க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா உட்கிரிஸில் பார்த்தீங்கன்னா மேலே உட்காரத்துக்கு இடம் இருக்கும், இதில் ஜன்ஷாப்தி ரேக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே உட்காரத்துக்கு இடம் இருக்காது. மனசு சத்தியமாக வலிக்குது. சரி வாங்க நம்ம இந்த விலாகை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்நேரம் நம்ம எங்கேயோ போயிருக்கணும் guys. நம்ம வந்து ரீச் ஆக வேண்டிய இடத்துக்குலாம் கிட்டத்தட்ட போயிருக்கணும், பார்க்கலாம். ஏன்னா அங்கே போயிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் நம்ம உள்ளே போகிறதுக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்லாக் இருக்குது, என்ன பண்ணுறது பார்க்கலாம். ரூட்டோட அழகு செம்மையாக இருக்குது guys, சத்தியமாக சூப்பராக தான் இருக்குது எனக்கு கேட்டால். அதுவும் இப்போ ரைனி கிளவுட்ஸ்லாம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு பாரு. பழைய சீவரம்ன்ற ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ரூட்டில் எல்லாமே இப்படி தான், ஸ்டேஷன் சூப்பராக இருக்குது காய்ஸ். வா செம்மையாக இருக்குது. ஒரு 48 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் ஸ்டேஷன் வந்துட்டோங்க.
காய்ஸ் ஒரு 49 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஈஸ்ட் வந்துருக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த காஞ்சிபுரம் ஸ்டேஷனை பார்க்குறேன். ஸோ ரூட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையான சீனிக்காக இருக்குது. சில்லான கிளைமேட் இருக்கனால இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த டிலேவை தவிர மற்றபடி ட்ராவல் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஸோ போக போக பார்க்கலாம். காய்ஸ் அதே 49 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம வந்து காஞ்சிபுரம்ன்ற ஸ்டேஷன் வந்திருக்கோம். ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, 2 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். பக்கத்தில் தான் இருக்குது. காஞ்சிபுரம் ஈஸ்ட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு 48 நிமிஷம் டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்கோலம் வந்திருக்கோம். ஸோ 10:10க்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் உள்ள போயிருக்கணும். ஆனால் நம்ம போகலை. அதான் சொல்கிறேன், அந்த கிராசிங்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிலே ஆச்சு. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரக்கோணம் தான். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்ரு வந்துட்டோம், அரக்கோணம் அவுட்ரு. ஸோ இந்த லைன் உங்களுக்கு தெரியுதுங்களா? காட்பாடியிலேருந்து வருவங்கள அந்த லைன் தாங்க இந்த லைன். ஸோ கைஸ் இந்த ரூட் வந்து உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா போகிறது, அரக்கோணம் அவுட்ரு பைபாஸ். ஸோ அரக்கோணம் போகாமல் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா போயிடுங்க. ஹே காய்ஸ், ஒரு 28 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம 10:38க்குலாம் அரக்கோணம் வந்துட்டோங்க. கடைசியில் அந்த தக்கோலம் டு அரக்கோணம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்லாக் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாகை யூஸ் பண்ணி 1 ஹவர் டிலேவை அப்படியே 28 மினிட்ஸ் டிலேவாக வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிட்டான். டிலேவை தான் குறைச்சிருக்கான், பட் இன்னும் டிலே இருக்குது, 28 மினிட்ஸ் டிலே இருக்குல்ல. ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி இருந்துச்சு. இந்த ரூட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, பட் இன்றைக்கி பண்ணிட்டேன். மார்னிங் டைமில் செம்மையாக இருக்குங்க. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து அந்த செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் ஒர்க்குக்கு போகிறாங்களே, அந்த ஐடி கம்பெனிக்கெலாம் போகிறாங்களே, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஒரு காஞ்சிபுரம்
பேசஞ்சர் காஞ்சிபுரம் ஃபாஸ்ட் ஒன்று வரும். தென் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துக்கு இப்போ மதியானம் அங்கே பீச் ஸ்டேஷன்லேருந்து ஒரு வண்டி கிளம்புங்க. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே 4 மணிக்கு தான் வரும். நான் வந்து அந்த வண்டி ட்ரை பண்ண நினச்சேன். எதுக்கு ரொம்ப தூரம் இப்படி உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு செங்கல்பட்டுலேருந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியாச்சு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளானாக தான் இருந்துச்சு அது லாஸ்ட் வீடியோனால். ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் டிக்கெட் ஃபேர் சொல்லலை. டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டு அரக்கோணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா தாங்க வாங்குறாங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ரெயின் வீடியோவில் பஸ் வீடியோ சந்திக்கிறேன். Until then, Tata bye bye from Yashik Vlogs and then B2B. Bye guys.